டிரான்ஸ்ஃபர் மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த டிஎம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஎம்ஆர்என்ஏ எப்போ வந்து ஒரு எம்ஆர்என்ஏ அது உடைஞ்சு ஒரு புரோக்கன் எம்ஆர்என்ஏவா இருக்கும், அப்போ அதுல புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும்போது ஸ்ட்ரக் ஆயிருக்கும். ஏன்னா ஸ்டாப் கோடான் இருக்காது. ஸோ அப்போ வந்து இந்த எம்ஆர்என்ஏ புரோக்கன் எம்ஆர்என்ஏவை ரிலீஸ் பண்ணி ரைபோசோமை ரீசைக்கிள் பண்றதுக்கு உதவுறது தான் இந்த டிரான்ஸ்ஃபர் மெசஞ்சர் ஆர்என்ஏ. டிரான்ஸ்ஃபர் மெசஞ்சர் ஆர்என்ஏவை 10SA ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஜெனடிக் நேமான எஸ்எஸ்ஆர்ஏ அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாக்டீரியால தான் இந்த டிஎம்ஆர்என்ஏவை கண்டுபிடிச்சாங்க. டிஎம்ஆர்என்ஏ டிரான்ஸ்ஃபர் மெசஞ்சர் ஆர்என்ஏ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். ஸோ இதை பார்க்கறதுக்கு டிஆர்என்ஏவும் எம்ஆர்என்ஏவும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இதை டிஎம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ டிஆர்என்ஏவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த சூடோ யூரிடின் இந்த டிஆர்என்ஏலையும் இந்த டிஎம்ஆர்என்ஏலையும் ஒரே மாதிரி இருக்கிறத கம்பேர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த டிஎல்டி அப்படின்னா டிஆர்என்ஏ லைக் டொமைன். ஸோ டிஆர்என்ஏ போலவே இருக்கிறதுனால இந்த டொமைனை வந்து டிஎல்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு மேல இருக்கக்கூடிய 5' அண்ட் 3', இந்த எண்டும் வந்து இந்த டிஆர்என்ஏ போலவே இருக்கும், வித் 1 அமினோ ஆசிடோட இருக்கும். ஆனா இந்த டிஎம்ஆர்என்ஏல அமினோ ஆசிட் அலனைனா தான் இருக்கும் மோஸ்டா. ஸோ இந்த அமினோ ஆசிலேஷன் மூலயமா அலனைன் டிஆர்என்ஏ லிகேஸ் மூலயமா இங்க அலனைன் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அதை தவிர நம்மளுக்கு இந்த வேரியபிள் ஆர்ம் போலவே இந்த ஆர்ம் வந்து இங்க வரதை பார்க்க முடியும். இப்போ ஆன்டிகோடான் ஆர்ம் இங்க கீழே இருக்கக்கூடிய ஆர்ம் வந்து இங்க மிஸ்ஸிங்கா இருக்கும். அதே போல இந்த டி லூப் வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆகாத டி லூப்பா இந்த டிஎம்ஆர்என்ஏல பார்க்க முடியும். ஓகே, இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஆர் அப்படின்னா எம்ஆர்என்ஏ லைக் ரீஜியன். ஸோ எப்படி டிஆர்என்ஏ லைக் டொமைன் அப்படின்னு மேல பார்த்தோமோ இப்போ எம்ஆர்என்ஏ லைக் ரீஜியன் இங்க இருக்கு. 4 டைப் ஆஃப் சியூடோ நாட்ஸும் பார்க்க முடியும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை தவிர கோடிங் சீக்வன்ஸ் ஆன இந்த ரெஸ்யூம், அதுக்கப்புறம் ஸ்டாப் கோடான், இது ரெண்டும் ஓப்பன் ரீடிங் ஃபேம்ல அடங்கி இருக்கு. டிரான்ஸ்லேஷன் அதுதான் இந்த டிரான்ஸ்ஃபர் மெசஞ்சர் ஆர்என்ஏ பண்ணக்கூடிய வேலை. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ரைபோசோம் இதுல இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏ, இந்த எம்ஆர்என்ஏல எது மிஸ்ஸிங்னா ஸ்டாப் கோடான் இங்க மிஸ்ஸிங். அதனால தான் இது ஃபர்தர் புரோட்டீன் சிந்தசிஸும் பண்ண முடியாம ஸ்டாப் ஆகி நிக்குது. ஸோ த ஸ்டால்ட் ஆர் புரோக்கன் மெசஞ்சர் ஆர்என்ஏவை இப்போ எது கண்டுபிடிச்சு வரும் அப்படின்னா நம்மளுடைய டிஎம்ஆர்என்ஏ பிளஸ் அசோசியேட்டட் புரோட்டீன், அந்த எஸ்எம்பிபி புரோட்டீன், இதெல்லாம் சேர்ந்து தான் இங்க வந்து இந்த ரைபோசோம் உடைய ஏ சைட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும். ரெசியூம் சைட் வந்து ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்தர் இந்த புரோட்டீன் சிந்தசிஸ்ல, அதாவது அமினோ ஆசிட் செயின் பாண்டிங் வந்து இந்த பெப்டைட் பாண்ட் சிந்தசிஸ் இங்க நடக்குது. ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய டிஎம்ஆர்என்ஏ உடைய அலனைன் போய் இங்க பைண்ட் ஆகுது. இந்த டிஎம்ஆர்என்ஏ பி சைட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ ஒன்ஸ் பி சைட்டுக்கு மூவ் ஆன உடனே இந்த புரோக்கன் எம்ஆர்என்ஏ ரிலீஸ் ஆகப்படுது. இந்த புரோக்கன் எம்ஆர்என்ஏ ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆகும், ஃபர்தர் கிளீவ் ஆகி ப்ராசஸ் ஆகப்படும். இப்போ இந்த டிஎம்ஆர்என்ஏ ஏ சைட்ல இருந்து பி சைட் மூவ் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்தர் பழையபடி டிரான்ஸ்லேஷன் நடக்கும்போது எப்படி நடக்குமோ அதே மாதிரி இங்க ஏ சைட்ல இன்னொரு டிஆர்என்ஏ அமினோ ஆசிட், அதாவது டேக் கொண்ட அமினோ ஆசிடோட வந்து ஜாயின் ஆகும். ஸோ திரும்ப இந்த எலாங்கேஷன் ஃபேக்டரோட வந்து ஜாயின் ஆகிறது வித் ஹெல்ப் ஆஃப் ஜிடிபி ஹைட்ரோலைசிஸ் இது நடக்கும். ஸோ இந்த டிஆர்என்ஏவோட ஒரு ஜிடிபியும் வந்து நம்மளுக்கு ஹைட்ரோலைசிஸ் ஆகப்படும். ஸோ ஃபர்தர் இது வந்து மூவ் ஆகும். ஸோ டில் எப்போ வரைக்கும் இந்த டிஆர்என்ஏ வந்து எலாங்கேஷன் ஃபேக்டரோட வந்து இங்கே ஜாயின் ஆகிட்டு இருக்கும், பெப்டைட் சிந்தசிஸ் நடக்கும் அப்படின்னா டில் இந்த ஸ்டாப் கோடான் இங்கே ஏ சைட்டுக்கு வர வரைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெப்டைடும் பாண்டும் வந்து இங்கே கிரியேட் ஆகுது, அமினோ ஆசிட் செயின் எலாங்கேஷனும் நடக்குது. அதை நம்ம ஸ்லிப் ப்ரான் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படி நடக்கிற ப்ராசஸ் ஒன்ஸ் இந்த ஸ்டாப் கோடான ரீச் ஆனதுக்கு அப்புறமா இங்கே வரக்கூடியது டெர்மினேட்டிங் ஃபேக்டர். அப்போ இந்த பெப்டைட் பாண்ட் வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ இங்க என்ன ரிலீஸ் ஆகுது, இந்த அமினோ ஆசிட் செயின் ட்ரங்கேட்டட் புரோட்டீன் சொல்லலாம். இந்த டேக் கொண்ட ட்ரங்கேட்டட் புரோட்டீனும் ரிலீஸ் ஆகப்படுது, டிஎம்ஆர்என்ஏவும் ரிலீஸ் ஆகப்படுது. ரிலீஸ் ஆகும்போது என்ன செய்யும், இந்த ஸ்டால் ஆன ரைபோசோமை ரீசைக்கிளும் பண்ண உதவி செய்யும். அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்டா ட்ரங்கேட்டட் ஆன புரோட்டீனை புரோட்டியோலைசிஸ் முறையில் டிகிரேட் பண்ணவும் உதவி செய்யும். ஸோ இங்கே ட்ரங்கேட்டட் புரோட்டீன் புரோட்டியோலைசிஸ்க்கு போகுது, அதே போல இந்த ரைபோசோம் திரும்ப ரீசைக்கிள் ஆகப்படுது. இந்த டேக் பெப்டைட் ஆனது எந்த புரோட்டியோசோம் மூலியமா அது டிகிரேட் ஆகும் அப்படின்னும் போது நம்மளுக்கு அது டிபெண்ட் ஆன் ஆர்கானிசம், அந்த டைப் ஆஃப் புரோட்டியேசஸ் வந்து மாறும். டேமேஜ் ஆர் ஃபால்ட்டி அந்த புரோக்கன் எம்ஆர்என்ஏ என்ன ஆகும், கிளீவ் ஆகப்படும். ஸோ கிளீவ் ஆனது எப்படின்னா ஸ்பெஷல் என்சைம் மூலியமா, அதாவது எண்டோ நியூக்ளியஸ் போல என்சைம் மூலியமா இது கிளீவ் ஆகப்படும். ஸ்பெசிபிக் சைட்ல இந்த ஆர்என்ஏ செயினை பிரேக் பண்ணி அண்ட் பிரேக்கிங் இன்டூ ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபர்தர் டிகிரேடேஷன் எக்ஸோ நியூக்ளியஸ்னால நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. எது, இந்த புரோக்கன் எம்ஆர்என்ஏ. இப்படி கிளியர் பண்றது மூலயமா இது என்ன பண்ணும், ப்ரிவென்டிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பொட்டன்ஷியலி ஃபால்ட்டி ப்ரோட்டீனை ஃபர்தர் வந்து நடக்காம பார்த்துக்க முடியும். சில பாக்டீரியால நம்மளுக்கு இந்த டிஎம்ஆர்என்ஏ ஸ்ட்ரெஸ்ஃபுல் க்ரோத் கண்டிஷன்ல அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும். ஆன்டிபயோட்டிக்ஸ்னால ஸ்டாலா இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸ்லயும் இந்த டிஎம்ஆர்என்ஏ உடைய வேலையை பார்க்க முடியும். இந்த டிரான்ஸ்ஃபர் மெசஞ்சர் ஆர்என்ஏ பத்தி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்.
இந்த வீடியோ லெக்சர் உபயோகமா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பயாலஜி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.